கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முன்பாகம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். எப்படிப்பட்டவைகள்? பரிசுத்த ஜனமாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மிடம் அசுத்தம் அருவருப்பு காணப்படலாகாது. நமக்குள் வாசம் பண்ணும் புற இனத்தவர் அறிந்தும் அறியாமலும் கைக்கொள்ளும் அசுசியான எந்த காரியத்தையும் பரிசுத்த தேவன் அருவருக்கிறார். அறியாமையால் செய்யப்படும் காரியங்கள் விசுவாசிகளால் துணிந்து கைக்கொள்ளப்படுவதை காண்கிறோம். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் தேவன் எச்சரிக்கிறார். எது அசுத்தம் என்று உள்ளத்தில் கேள்வி எழும்புகிறதா? அந்நிய தெய்வங்களை வழிபடுவோரின் தீச்செயல்கள், தீக்கடத்தல், குறி சொல்லுதல், குறி கேட்டல், ஜோசியம், நாள் பார்த்தல், அஞ்சனம், சூனியம், மந்திரம், சன்னதம், மாயவித்தை, எத்தனை அஞ்ஞான அருவருப்புகள்! திருமண நாள் குறிக்க காலண்டரை திருப்பி வைத்து நாள் குறிப்போரே, எச்சரிக்கை! தேவன் தந்துள்ள ஒவ்வொரு நாளும் தேவன் நல்லது என்று சொன்ன ஆசீர்வாதமான நாட்கள் அல்லவா? வாஸ்து என்ற வார்த்தைக்கு பயந்து வீட்டின் அமைப்பையும் நிலைகளையும் இடித்து மாற்றும் விசுவாசிகள் தேவ நாமம் தூசிக்கப்பட இடம் அளிக்கின்றோம். அருவருப்புகளினால் கர்த்தரின் பிரசன்னமும் ஆசீர்வாதமும் விலகிவிட இடம் அளிக்கின்றோம் என்பதை சிந்திப்போம். 2 படகில் கால் வைக்க முடியாது. உலகத்துடன் ஒத்து வாழ்ந்தால் ஆராதனையை இழப்போம். அவர் சமூகம் நமக்கு விலகி போகும். பெலிஸ்தர் தனக்கு எதிராக போரிட வருகிறார்கள் என்று கண்ட சவுல், சேனைகளின் கர்த்தர் தனக்கு அளித்த மேன்மைகளை மறந்து தனது எதிர்காலம் பற்றி அறிய எந்தோரில் உள்ள அஞ்சனம் பார்க்கும் ஸ்திரீயை அணுகினான். மரித்து போன சாமுவேலிடம் குறிக்கேட்டான். கொடிய வேதனை அடைந்தான். அஞ்சனம் பார்க்கும் ஸ்திரீயின் வீட்டில் நெடுஞ்சான் கிடையாய் சவுல் விழுந்து கிடந்தான். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்திருப்பான் என்றால் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்திருப்பார். சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் பெலிஸ்தனை கொண்ட தாவீதை அவன் எண்ணி பார்த்திருப்பான் என்றால் தேவனுக்கு ஆராதனை செய்து வாழ்ந்திருப்பான். எரேமியா 21:8 படி ஜீவ வழி, மரண வழி. எதை தெரிந்து கொள்கிறோம்? அருவருப்பையா? ஆராதனையா? அருவருப்பினால் தேவ சந்நிதியின் ஆராதனையை இழந்து போகாதிருப்போமாக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தேடி உம்மையே எந்நிலையிலும் அண்டிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. உலக பிரகாரமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடாதபடிக்கு உம்முடைய வேதத்தின்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.